ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன, அதாவது 2025 ரிலீஸ் ஆன ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு மலையாள படம் தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ போலீஸாக ஒர்க் பண்ணிருக்காரு. இவருக்கு ஒரு கேஸ் வருது, செயினை காணான்ட்டு. அதை விசாரிக்கிறப்ப அந்த கேஸ் ஸ்டேஜ் 2க்கு மாறுது, ரேப் கேஸ் மாதிரி. அது இன்னும் டீட்டெயிலாக போகிறப்ப அது ஸ்டேஜ் 3க்கு மாறுது, கொலை கேஸா. இதெல்லாம் விசாரிக்க தான் தெரியுது இந்த கேஸால் இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது. இவர் எப்படி இந்த 3 ஸ்டேஜையும் தாண்டி போய் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத கதை. இந்த கேஸால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு பாயிண்ட். அதெல்லாம் பயங்கரங்க. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க, இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். படத்தோட ஆரம்பத்தில் 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை காட்டுறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ ஒன்று எழுதிட்டு தூக்கு மாட்டி இறந்துறாரு. அதே டைமில் ஒரு 4-5 பசங்க இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பிரசனை நடக்கிற சீனை காட்டுறாங்க. பஸ்ஸில் ஒரு பாட்டியோட செயினை யாரோ அடித்துறாங்க. அந்த பாட்டிக்கு 2 பேர்த்து மேலே தான் சந்தேகம். ஆஃபீஸர் அவங்கள விசாரிக்கிறாங்க. நீங்கள் எடுத்திருந்தா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க, நாங்களாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா கொடுத்துருங்க, இந்த பிரச்சனை எப்பயும் முடிச்சிடலாம், உங்களால் எல்லாத்தோட வேலையும் கெட்டு போகுது. கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வந்துடுவார், அவர் வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. அவங்க நாங்கள் எடுக்கவே இல்லை, எங்களுக்கு லேட் ஆகுது, எங்களை விடுங்க. இதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாரு இவங்க 2 பேர் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. இவங்க கிட்டே கேட்டால் நாங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. இவங்க செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கறப்ப, சார் செக் பண்ணல அப்படின்றாங்க. ஒரு பொண்ணோட முடிவு பிடிச்சி எடுத்த செயினை கொடுத்துரு அப்படின்றாங்க. என் மேல் கை வைக்கிற வேலையை வச்சுக்கிறீங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியில் மிதிக்கிறாரு. கூட அந்த பொண்ணு, சார் நான் தான் எடுத்தேன் செயினை அப்படின்னு சொல்லிட்டு செயினை கொடுத்துறாங்க. நம்ம ஆஃபீஸர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட், பார்த்தோன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாரு. அவர் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. கூட அந்த ஆஃபீஸர், நீ அடிச்சிங்களா, அவங்க என்ன மெடிக்கல் செக்அப் பண்ணி அமுச்சு விட்றலாமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே அமுச்சு விடு அப்படின்றான். சார் இல்லை, இருந்தாலும் ஒரு டைம் எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்ட்டு, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு அவன் அமுச்சு விட்றான். அந்த ஆஃபீஸரு மேலிடத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்தாலாம் சொல்லிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, பொண்ணு காலேஜில் விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. அவங்க டேப்லெட்லாம் சாப்பிட்டியா, மறக்காமல் சாப்பிடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்க நேரத்தில் உயர் அதிகாரி ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. இவங்க தொடர்ந்து கட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. எடுத்து, நீ எதுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு ஹார்ஷாக பேசி வச்சிடறாரு. அந்த உயர் அதிகாரி இவரோட ஃப்ரெண்டு தான். அடுத்த ஒரு கேஸ் வருது. ஒருத்தர் அவரோட பொண்ணோட செயின் அடமானத்துக்கு போயிருக்காரு. அங்கே போனால் அந்த செயின் டூப்ளிகேட்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட செயின் வாங்கின டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. செயின் என்னோட பொண்ணோட பிறந்த நாளைக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு இந்த டேட் முதல் கொண்டு சொல்கிறாரு, எங்கே வாங்கினேன்றதையும் சொல்கிறாரு. அந்த கேஸை விசாரிக்க அவர் நேர்லேயே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சா, சார் என்னோட செயின் தொலைஞ்சிருச்சு, அதனால தான் நான் டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னு போய் சொல்கிறா. இவர் அவங்க பேசுறதுலேயே கண்டுபிடிச்சிடறாரு, நீ போய் தான் சொல்கிறேன்ட்டு. உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க அவங்க உண்மையை சொல்கிறாங்க. இவங்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டாங்க, அந்த பையன் இவங்களோட செயின் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறா. அடுத்து அவங்க அப்பாட்ட, நாளைக்கு நீங்களும் உங்கள் பொண்ணும் ஸ்டேஷனுக்கு வாங்க, பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அவர் செயினை காண சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல, அவர் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு அவர் சொன்ன கடையை போய் செக் பண்ணுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே செயின் வாங்கியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஹீரோட சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கடையிலுமே போய் இந்த நகையோட டீட்டெயில்ஸை கொடுத்து, இதெல்லாம் யாராச்சும் அடமானம் வச்சுருக்காங்களா செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் எல்லா கடையிலையும் செக் பண்ணுறாங்க. அப்போதைக்கு ஒரு கடையில் இந்த செயின் அடகு வச்சுருக்காங்க. இந்த செயின் மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து இன்னும் 2 செயினையும் அடமானம் வச்சுருக்காங்க. அடமான வச்சவங்களோட டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறப்ப அவங்க ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்களாமா. அந்த கடைக்கு போய் செக் பண்ணுறப்ப இவங்க லீவு போட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்ற அப்படி சொல்கிறாங்க. அதான் நம்ம படத்தோட ஹீரோட்டி சொல்கிறாங்க, நம்ம அவங்க விசாரிச்சோன்றது தெரிய வேண்டாம், அவங்க மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு செயினோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு கர்நாடகா போலீஸ் ஆஃபீஸர் வாங்கியிருக்காராமா, அவர் 8 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவர் அவங்களோட வீட்டுக்கு போய் கேட்குறாரு, என்னோட பொண்ணோட செயின் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது யாரோ அவளோட கழுத்துலேருந்து அறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட பொண்ணுக்கிட்ட கேட்டாலும் என்னோட கழுத்துலேருந்து யாரோ அறுத்துட்டு போயிட்டாங்க, இதை பற்றி நானும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவர் அதை கேட்குறப்பே கண்டுபிடிச்சிடாரு ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்றத. 3வது செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினோட டீட்டெயில்ஸை கேட்கறதுக்கு இன்னொரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் கேட்குறாங்க. அந்த செயினோட டீட்டெயில்ஸை பார்த்தோன்னே அவர் உயர் அதிகாரிக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுறாரு. அவரும் என்னதான் இருந்தாலும் சரி இந்த டீட்டெயில்ஸ் அவன்கிட்ட கொடுத்துறாரு, என்ன கிடைக்கலன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டே இரு, நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துரு. அவரும் ஓகே சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட, சார் இன்னும் டீட்டெயில்ஸ் கிடைக்கல, நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. அந்த செயினை காரணம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல அந்த கண்டக்டர், அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோவும் நாளை விசாரிச்சுட்டு, உங்களோட பொண்ணை தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன், எங்கே உங்கள் பொண்ணு அப்படின்னு கேட்க, சார் அவளுக்கு இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த செயினை மாற்றினாரே உங்களோட பொண்ணு தான், உங்கள் பொண்ணு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துருக்கா, அவன் உங்களோட பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்கான், உங்களோட பொண்ணை வர சொன்னதே அவன் மேலே கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு தான். இவரெல்லாம் தாங்கிக்கவே முடியல, சார் என்னோட பொண்ணை நான் அப்பெல்லாம் வளர்க்கல, அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, அப்பெல்லாம் நடந்திருக்காரு, நான் கேஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. நீ கேஸ் கொடுக்கறதுனாலும் சரி, போக்சோல நான் கேஸ் போடுவேன் அவன் மேலே இப்படி சொல்லிட்டு இருக்கப்ப மேலிடத்துல இருந்து இவருக்கு அழைப்பு வருது. இவரும் கிளம்பி அங்கே போகிறாரு. உனக்கு ஹைதராபாத்தில் ட்ரைனிங் இருக்குது, நாளைக்கு நீ போகணும் அப்படின்றாரு. இப்போ தானே ஜாயின் பண்ணேன், அதுக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்க, நீ ஆஃபீஸரோட மூக்கு உடைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும், இதெல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியும் தானே, நீ நாளைக்கே கிளம்பி போகணும். என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவர் ஒரு ஆஃபீஸரோட மூக்கை உடைச்சி ப்ரொமோட் ஆகிருப்பாரு.
இவர் சரின்னு சொல்லிட்டு வெளியே போனால் செயினோட டீட்டெயில்ஸை கரெக்ட் பண்ண ஒருத்தட்ட சொன்னார்ல, அவர் இருக்காரு. அவனை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கேஸ்லேருந்து நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளை ட்ரைனிங் அனுப்புறாங்க அப்படின்ட்டு. அவரோட ஃப்ரெண்டுகிட்ட என்னதான் அந்த கேஸை விட்டு மாற்றினாலும் நான் அந்த கேஸை பற்றி விசாரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. எங்கள் ஒய்ஃப் கிட்ட நாளைக்கு நான் ஹைதராபாத் போகணும், இன்னைக்கு ஒரு ரேப் கேஸ் வந்துச்சு, அதை பற்றி விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப இவருக்கு ஃபோன் வருது. அந்த கண்டக்டர் இருந்தார்ல, அவரோட பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துட்டா. இவரு கிளம்பி நேரில் போறாரு. அவங்களோட பொண்ணு தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு தலையெல்லாம் கிடுக்குன்னு வந்துடுது. இவர் ஒரு மாதிரியா ஆயிடுறது. அந்த கண்டக்டர் என் பொண்ணு இருந்துட்டு காரணம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான், நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு மீடியாட்டெலாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு வந்து தண்ணியை குடிச்சிட்டு நம்மளோட பொண்ணுங்க அப்படின்னு கேட்க அவன் மேலே தூங்கிட்டு இருக்கா. அவரு போய் ரூம் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாரு. அவரோட பொண்ணு நிலாவா காணா. நிலா எங்கன்னு அவரோட ஒய்ஃப்ட்ட கேட்டா அப்பதான் அவள் சொல்றா, அவள் இறந்ததுக்கு காரணம் நீ தான், அவளை சாவடிச்சதே நீ தான். அப்பதான் பழைய நிகழ்வை காட்டுறாங்க. இவர் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு. தாமஸ் அப்படின்ற ஆஃபீஸரோட பொண்ணை அவன் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி ட்ரக்ஸ் கொடுத்து அவ கூட தப்பா இருந்து அதை வீடியோவும் எடுத்து வச்சிருப்பான். இவங்களோட ஒய்ஃபு வீட்டுக்கு வந்து கூப்பிட இவரும் வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தாமஸ் வரவும் அவரு கூடவே அந்த கைதி விசாரிக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதைக்கு கரெக்டாக அந்த தாமஸ்ன்றவர் வந்துடுறாரு. அவனை பார்த்தோன்னே தாமஸ் அடி நடிக்கிறாரு. மற்ற ஆஃபீஸர் எல்லாமே அவனை தடுக்கிறாங்க. இந்த வீடியோ இந்த லேப்டாப்ல மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, இது மாதிரி ஏகப்பட்ட காப்பீஸ் இருக்கு அப்படின்னு திமிரா பேசுறான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அதுல இருந்த ஒரு அதிகாரி வேகமா போய் லேப்டாப்பை மூடி வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த லேப்டாப்ல என்ன இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதை பார்த்தா இவரோட பொண்ணோட வீடியோ இருக்கு. அந்த பையனை அங்கங்கே போட்டு அடி நடிக்கிறாரு. அடுத்ததெல்லாம் அவன் செத்தே போயிடறான். தடுக்க வந்த ஆஃபீஸரோட மூக்கு உடைச்சிடறாரு. வேகமா வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அவங்களோட ஒய்ஃபுக்கு இவரோட ஃப்ரெண்டு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவரோட பொண்ணு ரூம் கதவை வேகமாக தட்டுறாரு. அவங்க ஒய்ஃபு அவளை எதுவும் சொல்லாத, அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவளை ட்ரக்ஸ் கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்காம கதவை தட்டுன்னு தட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே உடச்சிட்டு உள்ளுக்கு போய் பார்த்தா அவள் தூக்கில் தொங்கிடுறா. இப்போதான் உண்மையை சொல்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட செயினில் ஒரு செயின் இவரோட பொண்ணோட செயின். இவரோட பொண்ணும் செக்ஸுவலாக அபியூஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இவரோட பொண்ணு இறந்ததுக்கு இவர் தான் காரணம்னு தெரிஞ்ச உடனே இவர் மென்டலாக பாதிக்கப்பட்டு ரீசெண்டாக நடந்த சில நிகழ்வுகள்லாம் மறந்துட்டாரு. இப்போ இவர் டீல் பண்ணிட்டு இருக்க கேஸில் இவரோட பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த நிகழ்வுகள்லாம் இவரோட மூளையை ட்ரிகர் பண்ணி மறந்து போனது எல்லாமே இவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போதைக்கு இவர் நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த பையனை கொலை பண்ணார்ல, அந்த கொலைக்கு இவருக்கு பதிலாக தாமஸ் அப்படின்ற ஆஃபீஸர் வந்து சரண்டர் ஆகிருப்பார். அவர் வெளியே வந்திருப்பார். அவர் நேரில் சந்திச்சு, சார் நான் தானே பண்ணேன் அந்த கொலை, எதுக்காக நீங்கள் கொலை பண்ணி எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் அவனை கொலைனா நானும் அவனை கொண்டு இருப்பேன் சார் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. நம்ம தாமஸோட பொண்ணும் அதில் பாதிக்கப்பட்டு அவளும் தற்கொலை பண்ணியிருப்பா. அன்றைக்கி நைட்டே தாமஸோட வீட்டுக்கு 5 பேர் போகிறாங்க. 3 பசங்க 2 பொண்ணுங்க. வந்தவங்க எல்லாமே அவர் பொண்ணோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வந்தவங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு லெமன் ஜூஸ் போலன்ட்டு அவங்க அம்மா போகிறாங்க. அந்த பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இவர் ஜென்ரலாக 2-3 கொஸ்டின் கேட்க அவங்களும் பதில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற பதிலே இவர் கண்டுபிடிச்சிடாரு அவங்க போய் தான் பேசுகிறாங்கன்ட்டு. ஸ்கூல் ஃபோட்டோ எடுத்து இதில் நீங்களாம் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நான் ஒன்றும் உன்னோட பொண்ணோட ஃப்ரெண்டு இல்லை, நீ சாவடிச்சே ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்டு தான், உன்னை பழிவாங்க தான் வந்திருக்கோம். அவங்க 2 பேத்துக்கும் மூக்குலேயும் வாயிலையும் ரத்தம் வந்தது. அந்த 2 பொண்ணு ஹெல்ப் பண்ணுறேன்னு போனாங்களே, இவங்க 2 பேத்துக்கு மட்டும் விஷத்தை கலந்துட்டாங்க. இவரோட ஒய்ஃபு சாவரப்பா கம்முன்னு போகாமல் கொன்னது இவர் இல்லை, அந்த ஹரின்ற ஆஃபீஸர் தான் அப்படின்ட்டு ஹீரோவை போட்டு கொடுத்துட்டு சேர்த்து போயிடுது. தாமஸோட ஃபோனை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு இது தற்கொலை தான், அவரோட பொண்ணு இருந்தனால இவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ இது தற்கொலை இல்லை கொலை தான், அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாரு. நான் சாயங்காலம் அவரோட வீட்டுக்கு வந்தேன். அப்போ வேலை செய்கிற எல்லாத்துக்கூடையும் சிரித்து பேசி சந்தோஷமாக தான் இருந்தார். சாகிற மாதிரி இருந்தால் அவங்க சேடாக தான் இருந்திருப்பாங்க. அவரோட பொண்ணுக்காக இறக்குறாப்படி இருந்தால் அவரோட பொண்ணோட ஃபோட்டோ வச்சு இறந்துருப்பாரு. ஆனால் இவர் ஸ்கூல் ஃபோட்டோ வச்சுட்டு இறந்துருக்காரு. டஸ்ட்பினில் 8 எலுமிச்சம்பழத்தோட துண்டு இருக்கு. இவங்க 2 பேர் தான் ஜூஸ் குடிச்சாங்கன்னா 8 எலுமிச்சம்பழம் தேவையே படாது. 5 டம்ளர் கழுவி கவுத்துருந்தாங்க, அதோட ஈரம் கூட காயவே இல்லை. ஆனால் உள்பக்கமாக தாழ்பால் போட்டுருந்துச்சு, அது எப்படி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய படிக்கட்டை பார்த்தேன், அதில் ஓட்டில் இருந்த காஞ்ச இலையெல்லாமே விழுந்து கிடந்துச்சு. அவங்க கொலையை பண்ணிட்டு தடைத்தெல்லாமே அழைச்சிட்டு இதை தற்கொலை மாதிரி மாற்றிட்டு உள்மாடிப்படி வழியாக வெளியே போயிருக்காங்க. அவங்க போகிறப்ப ஓட்டு மேலே இருந்த இலையெல்லாமே கீழே வந்துருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் அடுத்து கர்நாடகா போலீஸ் கொடுத்தா இறந்துட்டாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர் பொண்ணோட காலேஜுக்கு போய் திருப்பி விசாரிக்கிறாரு. உன்னோட செயின் எப்படி காணாம போச்சு சார்? நான் அன்றைக்கே சொன்னல, என் செயினை திருடிட்டு போயிட்டாங்க. நீ போய் சொல்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும். உன் செயினோட சேர்த்து எனக்கு இன்னும் 2 செயின் கிடச்சிச்சு. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்றப்ப இவங்களும் சொல்கிறாங்க, சார் நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என்னை ஏமாத்திட்டான், எந்திரிச்சு பார்க்குறப்ப என் செயினை காணோம் சார். அவனை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியுமான்னு கேட்க அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார், அவன் சொன்ன எல்லாமே போய் தான். செயின் அடமானம் வச்சாங்களே ஒரு பொண்ணு, அவங்களே வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. சார் எனக்கு இந்த செயினை பற்றி எதுவுமே தெரியாது, ட்ரையல் ரூமில் ஒரு ஃபேண்ட்டில் இருந்து எனக்கு இந்த செயின் கிடச்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கடையோட சிசிடிவி கேமரா செக் பண்ணுறப்ப ஒரு பொண்ணோட ஃபேஸ் மாட்டுது. இவங்க கடையில் வேலை பார்க்க ஒரு பையன்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. அந்த பையனை விசாரிக்கிறப்ப இவங்க எனக்கு பெங்களூரில் தெரியும், இவங்களோட சேர்ந்து நிறையா பார்ட்டி பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ கேட்குறப்ப யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்றான்.
அந்த பசங்க நம்ம ஹீரோவை முடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறப்ப இவங்க கேங்கில் இருக்க ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டான்றது தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே இருந்தால் சேஃப் இல்லை, நம்ம பெங்களூரே போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி பெங்களூர் போயிடுறாங்க. இவர் இந்த கேஸ் விசாரிக்க பெங்களூருக்கு நேரடியாகவே போகிறாரு. அங்கே போய் லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பையும் இவர் வாங்கிக்கிறாரு. இறந்து போனார்ல கர்நாடகா போலீஸ், அவர் இறந்த கேஸையும் எடுத்து பார்க்குறாரு. அதில் அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலம் எழுதிட்டு செத்துருக்காரு. அந்த கையெழுத்தை பார்த்தோன்னே இவர் கண்டுபிடிச்சிடாரு யாரோ அவரை வற்புறுத்தி தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றது. நார்மலாக யார் தூக்கு போட்டுக்கிட்டாலுமே அந்த முடிச்சு பின்னாடி வர மாதிரி தான் போடுவான். ஏன்னா அப்படின்னா தான் சீக்கிரமாக வழியே இல்லாமல் சாக முடியும். இது எல்லாத்துக்குமே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸான அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் கேஸில் அந்த முடிச்சு சைடில் இருக்குது, அப்போனா அந்த முடிச்சு வேற யாராவது தான் போட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி கூட அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு கால் வருது, சஸ்பெக்டாக இருந்தாலும் ஒரு பொண்ணு அவள் பப்பில் சரக்கு அடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற நியூஸ் சொல்கிறாங்க. இவங்களும் கிளம்பி நேரில் போகிறாங்க. அவளோட காரில் ஜிபிஎஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பப்புக்குள்ளே போகிறாங்க. அப்போதைக்கு இவளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற அவள் தெரிஞ்சுக்கிட்டு அவள் தப்பிச்சு காரில் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. இவங்களும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி என்னை இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறா. உன்னோட ஃபோனை ட்ராக் பண்ணியிருப்பாங்க, ஃபோனை ஃபஸ்ட்டு தூக்கி போடு, நம்ம இடத்துக்கு வந்துரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறா. நம்மளோட ஹீரோ பிடிக்கிற நேரத்தில் ஒரு லாரி இடிச்சு அவள் இறந்து போயிடுறா. இறந்த பொண்ணை மார்ச்சூரில் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு அந்த பசங்க வராங்க. அங்கே வேலை பார்க்குற டாக்டரு நம்மளோட ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கூட போராடிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த டாக்டரை பிணைக்கையிட்டே வச்சு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இவங்க எல்லாம் தப்பிச்சு போய் சுடுகாட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் அப்பயே அவனை சாவடிச்சலான்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் நீ தான் வேணான்னு சொன்னேன். ஆனால் அவன் பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. இப்போ என்னவா பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம கேங்கில் 2 பேர்த்த இழந்துட்டோம், இனி அவன் நம்மளை தேடி வரதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அந்த சண்டையில் ஹீரோக்கும் அடிபட்டிருக்கும். அவர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு அந்த டாக்டரை பார்க்க போகிறப்ப அந்த கூட்டத்தில் வந்து 2 பொண்ணுங்களும் எனக்கு முன்னாடி தெரியும். அவங்க 2 பேருமே ட்ரக் அடிக்ட்டு. அவங்க சிறைச்சாலையில் இருந்தப்ப நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அவங்க ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாமே கண்ட்ரோலே பண்ணாத மாதிரி இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இறந்தாங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேஸில் மாட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்குது. இவங்க ஏற்கனவே ஒரு கேஸில் மாட்டிருக்காங்க. அந்த கேஸை விசாரித்தது இறந்து போன ஜோசப் அப்படின்ற ஆஃபீஸர் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பையனை அடிச்சு கொண்டால் பார்த்தீங்களா, அந்த பையன், இந்த பொண்ணு, அப்புறம் இவங்களோட இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு, இவங்க 3 பேருமே ட்ரக் எடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் வந்திருக்கும். அப்போ கூட இருந்த ஆஃபீஸர்கிட்ட என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவரு ஒன்றும் இல்லை சார், அப்படி 3 பேர் ட்ரக் எடுத்துட்டு போனாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு வந்தோம். அவர் இறந்து போன கேஸை விசாரிக்கிறது நான் தான், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது டீட்டெயிலாக உண்மையை சொல்லுங்க அப்படின்னு இவர் கேட்குறப்ப நடந்த உண்மை எல்லாமே இவர் சொல்றாரு. ஜோசப் அப்படின்றவரும் இப்போ கதை சொல்லிட்டு இருக்க ஆஃபீஸரும் கிளம்பி போகிறாங்க. இவங்க 3 பேர் தான் சார் ட்ரக் எடுத்துகிட்டு போகிறது. இதை கேட்டால் கண்டக்டரையும் மூக்கு உடச்சி அவர் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு அப்படின்னு ஒரு பேஷண்ட்டை சொல்கிறான். அவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டத்து இந்த ட்ரக்கையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அந்த பையன், சார் உங்களுக்கு எவ்வளோ காசு என்னமோ கொடுத்துட்றோம், எங்களை விட்டுருங்க அப்படின்றான். நீ காசு எனக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, எல்லாத்துக்குமே காசு கொடுக்கணும், எனக்கு ஸ்பெஷலாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தொடையில கையை வைக்கான். அந்த பொண்ணு மூஞ்சிலே துப்பிடுறா. ஆள் இல்லாத இடத்துல விட்டு அந்த பொண்ணை மரத்தில் கட்டி வச்சு அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துடுறான். இவர் கண்டுபிடிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே இவரோட உயரதிகாரிட்ட சொல்றாரு. அன்னைக்கு பஸ்ல நடந்த சம்பவத்துக்கு அவருக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அவரோட பொண்ணோட தப்பா இருந்து அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அவரையும் தற்கொலை பண்ண வச்சிருக்காங்க. அந்த கண்டக்டரையும் கூப்பிடுறாங்க. அந்த 3 பசங்களோட போட்டோ கொடுத்து இவங்க தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு. இவர் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. இவங்க ட்ரக்ல மாட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸோட கண்டக்டர் இவர் தான். இவர் போய் என்னன்னு கேட்டப்ப இவரோட மூக்கெல்லாம் அடிச்சு உடச்சிருப்பாங்க. இவர் போலீஸுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. உங்களோட பொண்ணு இருந்திருக்கான காரணம் அன்னைக்கு நடந்த சம்பவம் தான். அந்த பசங்க உங்களை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவர் ஏற்றுக்கவே இல்லை. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆஃபீஸரை காப்பாற்றினா நீங்கள் என்னென்னமா சொல்லுவீங்க, நான் நம்பவே மாட்டேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அடுத்து நம்ம ஹீரோட ஒய்ஃப் கிட்ட போய் இந்த ஃபோட்டோவை காட்டி இந்த 3 பசங்களும் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. இவங்க 3 பேருமே பஸ்ஸில் ட்ரக் எடுத்திருப்பாங்க. அதை பார்த்து யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் சத்தம் போட்டிருப்பாங்க, எதுக்கு கத்திட்டு இருக்கிற, நாங்கள் என்ன உன்னை ஏதாச்சும் பண்ணோமா இல்லை உன் பொண்ணை ஏதாச்சும் பண்ணோமா, நாங்கள் மட்டும் தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் அவளையும் போட்டு அடிச்சிடறாங்க. இதுக்கு அடுத்து தான் நம்மளோட கண்டக்டர் வந்திருப்பாரு, அவரையும் மூக்கு உடைச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து போலீஸ் வந்திருப்பாங்க. இந்த கேஸை பற்றி எதுவும் சொல்லாத, பட் என்னோட பொண்ணு இறந்திருக்கு, அவள் தான் காரணம்னு அவளுக்கு தெரியக்கூடாது அவனோட ஃப்ரெண்ட்டையும் சொல்கிறாரு. அவனோட விவாகரத்து கேஸும் போயிட்டு இருக்குது. இறந்து போனால பொண்ணு அவளோட ஃபோனில் இருந்த கான்டாக்ட்லாம் செக் பண்ணதில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ கேரளாவில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது எந்த இடத்துல அப்படின்னு கேட்குறப்ப கண்டக்டர் இருந்தார்ல அவரோட வீட்டுக்கிட்ட, கண்டக்டரோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவரை காணோம். அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்டது அவர் வேலைக்கு போயிட்டது அப்படின்றாங்க. இவங்களும் வேலை செய்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அவர் அங்கே நின்று இருக்காரு. அப்போ அதில் 2 பசங்க வந்து கத்தியில குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இவரும் ஃபாலோ பண்ணுறது அங்கே காரில் போனாலும் பிடிக்க முடியல. இவருக்கு அப்போ தான் புரியுது அடுத்து இவரோட ஒய்ஃபை தான் கொல்ல போகிறாங்கன்ட்டு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அன்றைக்கே சாவடிச்சிட்டாங்க. அடுத்து இருக்கு காரணமாக அந்த கண்டக்டர், இந்த கண்டக்டரையும் இப்போ குத்திட்டாங்க. இதுக்கு அடுத்து இவங்களோட ஒய்ஃப் தான். இவங்களோட ஒய்ஃப் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்காது. அங்கே அவங்களோட அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த பசங்க அங்கே போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணி நீங்கள் கிளம்பி வரணும் அப்படின்றான். நம்ம ஹீரோவும் வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோட பொண்ணு அப்யூஸ் பண்ண வீடியோவும் அவங்களோட ஒய்ஃப் கிட்ட கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பாவும் அந்த வீட்டில் இருக்காரு. நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பழைய சோல்ஜர் ஆட்டுக்கு.
பக்கத்துலேயே ஒரு பையன் உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். இவர் குடிக்க வச்சிருந்த ஆல்கஹால் எடுத்து அவன் மேலே ஊற்ற அவன் சட்டையெல்லாம் பற்றிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் லாக்கரில் வச்சிருந்த கன் எடுத்து அந்த பசங்களாம் மேட்டுறாரு. இவரோட பொண்ணையும் குழந்தையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி காரில் போகிறாங்க. இவர் அசந்த நேரத்தில் இவரை போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோயின் காரில் தப்பிச்சு போக அவங்க சந்து பந்தெல்லாம் பூந்து வந்து காரை உடைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கத்தியில் குத்திடுறாங்க. கூட அந்த குட்டி பொண்ணு ஓடி போயிடுறா. அந்த குட்டி பொண்ணை தேடி இவங்க போகிறாங்க. அப்போ ஹீரோயினையும் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிச்சிடு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் தெரியாமல் போயிடுச்சு. நம்மளோட பொண்ணை தேடிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பசங்களை தேடி போகிறாரு. அவரோட பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அவரோட பொண்ணை பிடிக்க போன நேரத்தில் நம்ம ஹீரோ போய் தடுத்துறாரு. அங்கன்னைக்கு சண்டையை போட்டு அந்த பசங்களை அடிச்சது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை கழுத்து நினச்சி கொல்ல பார்ப்பாரு. அந்த இடத்துல போலீஸ் எல்லாமே வந்துடுறாங்க. எப்படி வந்திருப்பாங்கன்னா, இவரோட ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவர் ஃபோன் பண்ணியிருப்பாரு. என்னோட ஒய்ஃபு பிடிச்சி வச்சிருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னு அப்படி சொல்லியிருப்பாரு. இவரோட லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த பையனை சாவடிக்கிறதுக்குள்ளே இவங்க பிடிச்சிருவாங்க. அந்த பசங்களையும் கேஸில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. கட் பண்ணி சில மாதத்துக்கு அப்புறமே நடக்கிறத காட்டுறாங்க. அவங்களோட பொண்ணுக்கு பிறந்த நாட்டுக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாமே கூடியிருக்க நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட் இருந்தால் பார்த்தீங்களா, நியூஸை பார்த்தியா அப்படின்றான். என்ன நியூஸ்னா, அந்த பசங்க எல்லாமே வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்தவங்களா ட்ரக் எடுத்து ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி இறந்து போயிருப்பாங்க. ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு காரணமே நம்மளோட ஹீரோ தான். எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி சைலண்டாக இருக்காரு. அந்த படமும் அப்படியே முடியுது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பாய்.